Hi viewers, this is Chang Chakra. So இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு எலுமிச்சம்பழ அளவுக்கு ஒரு புளியை எடுத்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அதில் ஒரு பெரிய தக்காளியையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கரண்டி ஃபுல்லாக குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம் இந்த கலவையை. ஸோ அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக உரித்து அதை தட்டி வச்சுக்கணும், அரியக்கூடாது, நல்லா தட்டி வச்சுக்கணும். ஸோ ஒரு 3 பீஸ் மாங்காய் ஒட்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த கலவையை எண்ணெயை ஊற்றி சட்டியில் ஆன் பண்ணி அந்த கலவையை ஊற்றி மூடி வச்சிடுறேன். ஸோ சிம்பிளான வேங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர்ற பதம் இருக்கும்போது இந்த தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி திருப்பி நீங்கள் மூடி வச்சிடணும். ஸோ மூடி வச்சுட்டு நல்லா பாயில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 4 கொதி இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கொதித்த பிறகு அந்த மாங்காயை ஆட் பண்ணுறோம். மாங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போ நான் வைக்கிற குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் காலா மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ இப்போ குழம்புகளில் மீனை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மூடியை வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேகணும். மூடிட்டு வேக வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை கொதின்னுவாங்க, பார்த்தீங்கன்னா பபுளாக வருது இல்லையா, இதுதாங்க ரைட் டைமு. ஸோ அந்த நேரத்தில் எண்ணெயில் வடகம் போட்டுட்டு தாளித்து அதில் போடணும். அந்த குழம்புல ஊற்றிட்டு நல்லா நிறைய கருவேப்பிலையும் போட்டு இமீடியட்டாக மூடி வச்சிடணும். அப்படியே பச்சையாக போட்டுட்டு மூடி வச்சிடணும். ஃபியூ மினிட்ஸ் கழித்து எடுக்கும்போது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மீன் குழம்பு. இந்த மாதிரி ரெசிபி பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.